உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல. விஷயம் என்னென்னா, நம்ம கள அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடுகளாக போயிட்டு நம்ம நம்மளுடைய கட்சி கொள்கைகளையும் கிராமப்புறங்களில் போய் பேசும்பொழுது ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். கள அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் போஸ்ட் போட்டுட்ருக்கோம். அண்ணன் திரு மகேன் அவர்கள், மகேன் என்கிற அசோக்குமார் அவர்கள் ஷோலிங்கர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்க வச்சிருக்க ஒரு காரணத்தினால நம்ம எப்படியாவது ஒரு வெற்றி வகையை சூடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீடுகளாக போய் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிகிட்ருக்கோம். காலை 6 மணிக்கு தொடங்குச்சுன்னா நைட்டு 9 மணிக்கு முடியுது. ஸோ இந்த வேலைகள்லாம் முழுவதுமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகிடுது. வீட்டுக்கு வந்தால் தூங்கிறதுக்கே சரியாக இருக்குது. அதனால் களம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அரசியல் கட்சிக்காரர்களுமே இன்னும் தொடங்கலை. வேட்பாளர்களை இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்து அதுக்கப்புறமா தான் அரசியல் கட்சிகள் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஊராக போயிட்டு ஒவ்வொரு ஊரினுடைய ஒரு மூலையில் ஒரு பிரதான ஒரு ஏரியாவில் போயிட்டு கிராமத்தில் அந்த பகுதியில் போயிட்டு நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. ஓட்டு போட்டிருக்குமா, நான் வந்தால் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வழக்கம் போல் சொல்லிவிட்டு 10 நிமிஷத்தில் போயிடுவாங்க. ஆல்ரெடி வந்தவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. 10 நிமிஷம் பேசிட்டு பறந்து போயிடுவாங்க. சிட்டாக பறந்துடுவாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருக்கிற இந்த 10 நாள் 15 நாள் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த 10 நாளுக்குள்ளே எப்படி அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்களுடைய ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம கணக்கில் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் இசட்டுன்னு 1008 கால்குலேஷன் போட்டு நம்மளுக்கு பாடமே வராத நம்மளை மண்டை குடைச்சல் ஆகி ரொம்ப நொந்திருப்போம். அந்த மாதிரி இவங்களோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மணி ப்ளஸ் மணி = மணி. அவ்வளோதான் ஃபார்முலா. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பணத்தை எடுத்துகிட்டு எல்லாருக்கிட்டேயும் வாரி தள்ளுவாங்க. ஒரு நாளைக்கு முன்னே நம்ம ஜனங்க பாவம் அதுக்கு முன்ன வரைக்கும் இவங்க ரோடே போட்டு கொடுக்கல, அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற நம்ம ஜனங்க கடைசியில் பாவம் பணத்தை பார்த்தோன்னே வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 5 வருஷம் புலம்பி தள்ளுவாங்க. திரு விஜய் அவர்களும் வெளியே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவரும் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, அவங்களும் நல்லா சரியாக பண்ணியிருக்கலாம், இவங்களும் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் குறை சொல்கிறது நம்மளோட வேலை இல்லை. இந்த குறை சொல்லி ஒரு தப்பு பண்ணுறவனை வெளிப்படையாக வெளியே பேசுறதுக்கு கூட அவருக்கு ஒரு தைரியம் கிடையாது. அதனால தான் அவரையும் ஒரு பக்கம் நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இவங்க நான் மாற்று அவங்க மாற்றுன்னு இவங்க பாவம் ரொம்ப நாளாக 60 வருஷமாக மாற்றி போட்டு இந்த இடங்களை நாசம் பண்ணி குட்டி சோறாகிட்டாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு அரசியல் உருவாக்கணுன்னா அது நாம் தமிழரால் தான் முடியும். அந்த வேலையை இறங்கி நம்ம செய்வோம். தொடர்ந்து களத்தில் வேலையை பண்ணுவோம். கிராமப்புறங்களெல்லாம் போய்ட்டு பேசும்போது நாம் தமிழருக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது. விவசாய சின்னத்துக்கு சரியான வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் விவசாயிகள். விவசாயத்தை பற்றி பேசும்போது அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக பேசுகிறாங்க. அவங்களோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் நம்ம கிராம பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட. நானும் விவசாயி தான் அப்படின்னு, ஒரு விவசாயியோட கஷ்டம் விவசாயிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விவசாய சின்னம் ரொம்ப ஈஸியாக மக்கள்கிட்ட போய்ட்டு சேருது. அதனால் ஒரு பெரிய மாறுதல் கொடுக்கும். நீங்கள் எல்லாமே விழுந்துட்டீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டு கடிச்சிட்டு இருந்தது ஒரு கூட்டம். 4 பேர் போகிறாங்க, 5 பேர் போகிறாங்க அவங்க ஆளுங்க கூட பிரச்சாரத்துக்கு அப்படி சொல்லி. புலிகள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ரிசல்ட் பார்த்தா பெரிய லெவலில் இருக்கும். இப்போ கூட ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. பார்க்கும் பார்வை பறவை பார்வையடான்னு சொல்லி அந்த சாங்கை போட்டு இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. தமிழ் தேசியம்ன்ற ஒரு விஷயம் எந்த காலத்திலும் அழிக்கவே முடியாது. அந்த விதையை போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த விதையை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி பரிமாணிச்சுட்டு தான் இருக்கும். வெற்றி நம்மக்கிட்ட தான் இருக்குது. காத்திருந்து வேலை செய்வோம். களம் நம்மக்கிட்ட இருக்குது. களத்தில் இறங்கி விளையாடுறது தான் நாம் தமிழருடைய வேலையாகவே இருக்கும்.